ஆரம்ப காலத்தில் தன்னுடைய திருமண வாழ்க்கையே ஒரு சர்ச்சையில் தாங்க இருந்துச்சு. சரி, இது அவருடைய பர்சனல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் தோல்வி அடைஞ்சிருச்சு. அதனால அவருடைய நிலைமையே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, தனிமையை அதிகமாக அவருக்கு ஏற்படுத்தி போச்சு. இந்த தனிமை அவரை பல வழிகளில் ஒரு மாதிரி மனுஷனையே மன அழுத்தத்துக்கு உட்படுத்துது பார்த்தீங்களா? அந்த மன அழுத்தத்தினாலே ஒரு வழியோ அவருக்கு சரியான படங்கள் கிடைக்கல. ஸ்ரீகாந்துக்கு ஒரு பார்ட்டிக்கு கூட்டு வச்சு அவருக்கு ஒரு போதை, அதாவது விஸ்கி பிராண்டி இல்லாமல் வேற ஒரு போதையை கொடுக்குறார். அந்த போதைக்கு இவர் அடிமையாயிட்டார். அதனால இவருடைய புகழும் பேரும் எல்லாமே இன்னைக்கு கெட்டு போயிடுச்சு. இந்த போதை பழக்கத்தினால என்ன ஆகி போயிருதுன்னா, அவன் தான் குடும்பத்தோட ஒன்றிக்காம, தன்னுடைய மனைவியோட அன்பு பாராட்டாம, தான் குழந்தைகளோட பேசாம அன்பு செலுத்த முடியாத ஒரு தனி மனிதனாவே அவன் போயிடுறான் பாருங்க. இது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். இது தேவையா?